तादृशीं प्रथयत सुचिरां स्वरेखां वर्णाधिकेन मधुसूदन पादरक्षे पश्यन्ति चित्त निकषे विनिवेश्य सन्तो मंजुस्वनेन तव नैगमिकं सुवर्णं मधुसूदन पादरक्षे மது என்கின்ற அரக்கனை கொன்று தீர்த்த பகவான் மதுசூதனன். அந்த மதுசூதனன் எம்பெருமானுடைய பாதரட்சையே பாதுகாதேவியே சந்தா நான் பார்க்கக்கூடிய எனக்கு தெரிந்த பெரியோர்கள். அடுத்தது சொல்ற பஷ்யந்தி பார்த்தும் அனுபவித்தும் படித்தும் வினிவேஷ்ய வச்சு பாக்குறா. எத சித்த நிகஷே சித்த நிகஷே ரொம்ப கிட்டக தன்னுடைய சித்தம்னு சொன்னா இந்த சித்தம்ங்கிறது ரொம்ப குழப்பமான விஷயம். பல இடங்கள்ல நீங்க பாருங்க சார், புத்திக்கு எட்டுறது மனசுக்கு புரியல. மனசு எங்க இருக்கு? இல்லையே, மனசும் இங்கதான் இருக்கு. ஞாபகம், மனசும் அங்கதான் இருக்கு, புத்தியும் அங்கதான் இருக்கு. அதை நம்ம பிரிச்சுடுறோம். யோசிக்கக்கூடிய சக்தியே நம்ம விவேகத்தை எப்படி பிடிச்சிடுறோம்னா, எது தார்க்கிகமா இருக்கும், எது ரொம்ப தர்க்க சாஸ்திரமா லாஜிக்கலா புரியுறதோ அதை இங்க வச்சிடுறோம், புத்தின்னு அதுக்கு பேர் கொடுத்துடுறோம். அதே இமோஷனல் ஆயிடுதுன்னா அந்த அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுல வச்சிருக்கோம். சார் இதுக்கு புரியுது, இதுக்கு புரியல, ரெண்டுமே இதுதான். நீங்க இப்ப நீங்க பைபாஸ் எல்லாம் ஆகும்போது சார் ஒரே தடவை உபன்யாசத்தை கேட்டேன், ஏதோ மனசு இங்க இருக்கான், மனசெல்லாம் அங்கெல்லாம் இல்ல, ஹிருதய கமலம் வேற. ஹிருதய கமலத்துல ஜீவாத்மா ஒண்ணு கொடுத்தவன் நடத்துறது பரமாத்மாவோட அது வேற. ஆனா எல்லாமே இங்கதான் இருக்கு, அதை நம்ம பிரிச்சுடுறோம். அதனால இந்த இடத்துல தேசிகர் என்ன சாதிக்கிறார், பஷ்யந்தி வினிவேஷ்ய சித்த நிகஷே, ரொம்ப ஹிருதயத்துக்கிட்ட கிட்ட வச்சுட்டு காணும். கிட்ட வச்சுட்டு காண என்ன அவ்வளவு இமோஷனலா இருக்கா அப்படின்னு அர்த்தம். முடிச்சுட்டு நைகமிகம் சுவர்ணம். எது நைகமிகம் சுவர்ணம்? நைகமிகம் நிகம என்று சொன்னால் வேதம், அதனால்தான் நிகமாந்த தேசிகன் அப்படின்னு பேர். நிகமாந்தன வேதாந்த, அவ்வளவுதான். நிகமம்னா வேதம், அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மங்கள ஸ்லோகமே நிகம கல்பதரோ கலிதம் பலம். அப்ப நிகமன்னு சொன்னா வேதம், நைகமிகம்னா வைதிகமா இருக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த இடத்துல சொல்லும் போது நைகமிகம் சுவர்ணம். எது சுவர்ணம்? தங்க வரிகளால் சேர்க்கப்பட்டதோ. ஏன்னா வேதம்ங்கிறது அவ்வளவு சத்தியான விஷயம். தங்கத்துக்கு ஒப்புமை சொல்லலாம். ரெண்டு மெட்டல் ரொம்ப முக்கியம், ஒண்ணு வெள்ளி ஒண்ணு தங்கம். தங்கம்ங்கிறது சுவர்ணம், வெள்ளிக்கு ஒரு பேர் உண்டு ரஜதம். தேசிகர் எடுத்திருக்காரு, முன்னாடி நம்ம பద్ధதியில சொல்லியிருக்கேன், ரொம்ப பிரத்யேகமா எடுத்திருக்காரு. இவ்வளவு ஈஸியா நான் சொல்லட்டுமா? தங்கம் சுவர்ணம். வெரி குட். யார் சொன்னா? துர்வர்ணம்னு பேர். துர்வர்ணத்துக்கு சில்வர்னு பேர். ஒருத்தர் கேட்டார், ஏன் துர்வர்ணம், அது என்ன கெட்ட வர்ணமா? நன்னா தானே இருக்கு. அது எப்போ தெரியும் தெரியுமா? நீங்க மெட்ராஸ்ல வெள்ளி வடக்கு ஒரு 2 மாசம் வைங்க, அது கண்ணங்களில் மூலவர் மாதிரி ஆகி நிற்கும். இதே தங்கம் அப்படி ஆகாது, வெள்ளிக்கு தானே ஆக்சிடைஸ் ஆயிடுது வெளியில அந்த இது. சோ அப்ப அது நமக்கு தெரிய வரும், ஒவ்வொருத்தான் முன்னாடியே யோசிச்சு துர்வர்ணம்னு சொல்லியிருக்கா போல இருக்குன்னு. சுவர்ணம் என்றால் தங்கம், வெள்ளி ரஜதம் துர்வர்ணம். இது கலந்து கலந்துதான் வரும். சுவர்ண ரஜத சரஜாம். ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய விராட்டியார் தரித்திருக்கக்கூடிய மாலை ஸ்வர்ணமும் வெள்ளியும் கலந்ததா இருக்கு. வந்த பாயசம் அந்த புத்திரகாமேஷ்டி பண்ண உடனே ஸ்வர்ண பாத்திரம், மேல வெள்ளி மூடி. இது மாதிரி 2 சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு தேவரணத்தை தீர்க்கும், ஒண்ணு பித்ருரணத்தை தீர்க்கும். தேவரணம் ஏன்னா இங்க தேவாதி தேவனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சுவர்ணம் தான் வரணும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷித்தேன் தான் எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல ஹேம நைகமிகம் சுவர்ணம். எது நைகமிகம் சுவர்ணம்? சாதாரண வேத வரிகளாவோ அக்ஷரமாவோ இல்ல, தங்கத்தில் பொதிந்த வார்த்தையா இருக்கு. சொல்லிட்டு தவ மஞ்சுஸ்வனேன. ஆனா ஒண்ணு, தங்கம் வசதியா இருந்தாலும் கண்டைய நம்ம தங்கத்துல பண்ணா நல்லா இருக்காது, ஏன்னா துவனியே வர. இது சைவத்துல ஒரு கதை சொல்வா. என்னன்னா, ஞான சம்பந்தர் இருந்தார், சிறு வயதிலே ஞானம் பெற்றவர். பெரிய புராணம் அவருடைய ஸ்தல வரலாறு சொல்லுது. கௌண்டின்ய கோத்திரத்துல பிறந்தவர். பிரமாபுரம்னு சொல்லக்கூடிய சீர்காழியில இருந்தவர்.
அவர் சிறு வயதிலே ஞானம் பெற்றவர். அதனால பாடும்போது என்ன பண்ணுவாரா, கையை அடிச்சு பாடுவாராம். சின்ன குழந்தை செவந்து படுத்து கையெல்லாம். சிவனால தாங்க முடியல என்ன பண்ணார், ஒரு க்ஷேத்திரத்தை ஒண்ணு கொடுத்தார். ஒரு க்ஷேத்திரத்துல தாளத்தை கொடுத்தார். எந்த இடம்? திருக்கோலக்கான்னு பேரு இந்த க்ஷேத்திரத்துக்கு. அது பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்கோலக்கா. திருக்கோலக்கால தாளத்தை கொடுத்தார். தங்க தாளத்தை கொடுத்தார். தங்க சத்தமே படாது. அந்த குழந்தை நினைச்சுட்டு இது எதுக்கு நான் யூஸ் பண்ண, கையே யூஸ் பண்றேன், ஏன்பா துவனியே வரமாட்டேங்கிறது அந்த குழந்தை கேட்டு. அப்போ ஒரு பெண்மணி ரூபத்துல அம்பாள் சொன்னாலாம், நீ அவரை பாடிக்கே அவளை பாடலையே. அப்புறம் அந்த அம்பாளியை சேர்த்து பாடினோம்னா தங்கத்திலேருந்து கூட துவனி வந்ததுன்னு சொல்லுவா. பொதுவா தங்கத்துல கண்டைய பண்ண மாட்டான், ஏன்னா அதுல துவனி வராது, வெள்ளியில தான் பண்ணி வைப்பா. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு தேசிகன், தவ மஞ்சுஸ்வரேன, ஞாபகம் வச்சுக்கோ, முன்னாடி நைகமிகம் சுவரணம்னு விட்டார், சுவரணம். ஆனா அதுல மஞ்சுஸ்வனம் வருதுங்கிறார். ஏன்னா இந்த இடத்துல பகவானுடைய கட்டாட்சம் இருக்கு. வர்ணாதிகேன, வர்ணாதிகேன எது வர்ணத்தின் வர்ணம்னு சொன்னா இப்போ பாலிடிக்ஸ்ல சொல்லக்கூடிய வர்ணாசிரமம் அந்த வர்ணம் இல்ல. அதாவது இது அக்ஷரத்துக்கு வர்ணம்னு பேர், அவ்வளவுதான். வர்ணம் இந்த இடத்துல இட் ரிலேட்ஸ் டு நாலேஜ். இந்த பிராமண க்ஷத்ரிய அந்த வர்ணம் கிடையாது. அதனால வர்ணாதிகேன பிரத்யாயிதா ததா தத்தாத்ருஷம், எது பிரத்யாயிதா தத்தாத்ருஷம், எது கிட்டத்தட்ட புரிந்து கொள்வதற்கு சமமாக இருக்கின்றதோ, ருச்சிராம் ருச்சிராம் எது ருச்சிகரமாக இருக்கின்றதோ. ஞாபகம் வச்சுங்க, இப்போ சில விஷயங்கள்லாம் காதுக்கு ரம்யமா இருக்குங்கிறோம். காதுக்கு ரம்யம்னா காதுக்கு கூட ஸ்வீட் கேட்கறதா. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வாயில தானே பாயணும். ஆனா இங்க பாடுறது பாதினிலே. காதுக்கு ரம்யமா இருக்குன்னா அந்த இடத்துல தேன் வருதுன்னு. காது தேன் சாப்பிடுமான்னு கேட்டா சாப்பிடும். ரொம்ப நல்ல வார்த்தையா இருந்தா, ரொம்ப நல்ல அக்ஷரமா இருந்தா காதுக்கு இனிமை போக்கியமா இருக்கு. அப்படின்னா பாதுகாதேவியிலிருந்து வரக்கூடிய அந்த துவனி நாதமானது காதுக்கு ருச்சிகரமா இருக்குங்கிற தேசிகன். அதனால அவர் என்ன சொல்ற, தத்தாதிருஷம் ருச்சிராம் ஸ்வரேகா, அதுல இருக்கக்கூடிய அந்த வரிகள். இந்த ராஜஸ்தான் பக்கம் போனேன்னா இன்லே ஒர்க்குன்னு உண்டு. மரத்தை எடுத்துப்பா, அதுல முதல்ல ஒரு பர்ஃபரேஷன் போட்டு அதுல தங்க ரேகை இப்படி பதிப்பா, அதுக்கு இன்லே ஒர்க் அப்படின்னு பேரு. இந்த பேரு இந்த ஊர் பேரு வாரணாசி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா மீனாக்காரின்னு பேரு இருக்கு. மீனாக்காரியில கொஞ்சம் மார்பிள் எடுத்துட்டு பண்ணுவா, இதுக்கெல்லாம் மீனாக்காரின்னு பேரு. ஒரு இடத்துல யூ ஹாவ் டு இன்லே. பெருமாளுடைய பாதுகை முழுக்கவே ஸ்வரணம் இல்ல, அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷித்தேன அந்த இடத்துல ஒரு இன்லே ஆயிருக்கு, அழகா ஒரு சின்ன ரேகை வந்திருக்கு. அதனால தான் ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்வர்ண பாதுகை முழுக்கவே ஸ்வர்ணம்னு ராமாவதாரத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தா கைகையை அதை விட்டுருக்க மாட்டான். கைகை காட்டுக்கு கிளம்பும் போது சீதா பிராட்டி ஆபரணம் தரிச்சுன்னு போனா, ராமர் தரிக்கல, ஆனா மோதிரத்தை விட்டுட்டான். ஏன்? அந்த மோதிரம் மாமனார் கொடுத்த மோதிரம். அதனால இந்த இருந்து 916 அந்த ட்ரையாங்கிள் எல்லாம் போட்டு ஏதோ போக்ரா ஏதோ நேபாள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதனால அவளால் எடுக்க முடியல. பாதுகையை எப்படி விட்டா? பாதுகையில தங்க ரேகை தான் இருக்கு. ரேகை விடலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் நானும் யோசிப்பேன். எப்படி ரேகை போச்சு? அப்போ அந்த மெட்டல் ஜாம் கோயின்னு அடிச்சிருக்குமே அப்படின்னா, இப்ப சில கஷேத்திரங்கள்ல எல்லாம் நான் உபன்யாசம் கொடுத்துட்டு முடிச்ச உடனே ஏர்போர்ட் போயிடுவேன். ஏர்போர்ட் போகும்போது அந்த அந்த பரிசோதனை மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை கேஷாதி பாதமோதர் மேலேயே ஃபுல்லா அந்த கையில யந்திரங்கள்லாம் வச்சு அவர் டெஸ்ட் பண்ணி பாப்பாரு. நமக்கு மூஞ்சி பார்த்தா ஏதாவது எடுத்துட்டு வர மாதிரியே இருக்கு, விட்டுட்டு போயிடுவோம், ஏதாவது மறந்து போய் விட்டுட்டு போயிடுவோமே அப்படியே. அவங்க ஏந்து செக் பண்ணிட்டே இருப்பான். பண்ணும்போது கரெக்டா அந்த வேஷ்டி கிட்ட வருவோம். வேஷ்டி கிட்ட வரும்போது சத்தம் போட்டுட்டே இருக்கும். அப்போ என்ன வச்சிருக்கேள் இல்லப்பா, இது பஞ்சகஜம் தான், அதனால இது சாதாரண இல்ல இங்க ஏதோ சத்தம் போட்டுட்டே இருக்கேன்னா நான் சொன்னேன், இல்ல அந்த ஜரி இருக்கு இல்லையா, அந்த ஜரியோட நூல் அவனுக்கு சத்தம் போடுறது, அவ்வளவுதான். அதே மாதிரி பாதுகையில அது ஒரு இன்லே ஒர்க், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நம்ம வச்சுக்கணும். அதனாலதான் கை விட்டுட்டாரு. எப்படி செக்யூரிட்டி நம்மளை விடுறானோ அதை விட்டுட்டாகும். அதனால ருச்சிராம் ஸ்வரேகா, அந்த தங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ரேகை அப்படின்னு எடுத்தார். அடுத்தது முக்தஸ்ய ஹந்த பவதீம் ஸ்துவதோ மமைதா ஞாகர்ண்ய நூனம் யத 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 ஜல்பிதானி
இத்தம் வதத்வமிதி சிக்ஷயிதும் பிரணாதான் மஞ்சூனி தீரயசி மாதவ பாதுகே த்வம். மாதவ பாதுகே, மா மகாலட்சுமி, தவன் ஆத்துக்காரர், மாவின் தவன் மகாலட்சுமிக்கு ஆத்துக்காரரான மாதவனுடைய பாதுகையே ஆகர்ணிய கேட்டு, ஏதானி இதெல்லாம், ஜல்பிதானி, ஜல்பிதானின்னா கிட்டத்தட்ட இந்த உளறதுன்னு இருக்கும். ஜல்பனம் பண்றத பேசிட்டே இருக்குது. என்ன பார்க்காதீங்க. ஜல்பிதானி. அதனால அயதா யத ஜல்பிதானி, அயதா யத ஜல்பிதானினா நிறைய மிஸ்டேக்ஸோட பண்றது. பண்ணிட்டு மம முக்தஸ்ய, தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார், என் வாயிலேந்து ஏதோ வளரிண்டே இருக்கேனே அப்படிங்கிறார். இது வரைக்கும் எழுதின அந்த 449 ஸ்லோகங்களும் ஏதோ வளரிட்டு இருக்காராம் அவர். அது உண்டா ஆச்சாரியர்களுக்குன்னு கேட்டா வாஸ்தவமாவே உண்டு. ரொம்ப படிக்க படிக்க அந்த ஞானம் வரும். நம்ம ஒண்ணுமே இல்லையே, சரி நம்ம ஒண்ணுமே ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோ, படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப நமக்கு எல்லாமே நம்ம தான் தோணி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்கதான், ஐயோ இத்தனை நாள் இது தெரியாம இருக்கோமே, அது தெரியாம இருக்கோமே, இது கூட நமக்கு தெரியாதே, அது கூட நமக்கு தெரியாதே, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தோணிட்டு பாருங்க. அது எப்போ வரும்? படிக்க படிக்க. நான் தான் வள்ளுவர் சொன்னார், தொட்டனைத்து ஊரும் மலர்கேணி மாந்தருக்கு கச்சனைத்து ஊரும் அறிவுனர். தோண்ட தோண்ட தோண்ட, படிக்க படிக்க படிக்க, ஐயோ எப்படி எல்லாம் பண்ணிருக்கா, சரி இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போயிடுது, அது அந்த ஒரு ஞானம் வருது பாருங்க. அப்ப நைச்சானுசந்தானம்னு ஒண்ணு வரும். தன்னையே ரொம்ப தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் வரும். ஆழ்வார்லாம் அப்படிதான், ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒன்னும் மலர்ந்தறியே ஓதனீர் வண்ணனை, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே பகவானே, நீ இவ்வளவெல்லாம் பண்ணிருக்கிய, சாதாரணப்பட்டவன் நான் சொல்வார். தேசிகனை பத்தி ஒரு கிரந்தம் இருக்கு, ஆச்சாரிய பரிச்சாஷத்துன்னு வெங்கடாத்வரி கவி எழுதியிருக்காரு. குவாச்சாம் ஆச்சாரியா கவிகதக கண்டீரவ குரு குவச்சாஹம் நீச்சாத்மா திரிச்சதுரவதா அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறார். நான் யார பத்தி நான் சொல்ல வந்தேன்? வவாச்சாம் ஆச்சாரியா கவிகதக கண்டீரவ குரு, கவிதார்க்கிக சிம்மனான தேசிகனை பத்தி நான் ஒரு கிரந்தம் சொல்ல வந்தேன். குவச்சாஹம் நீச்சாத்மா, நாயா தெரியுமா நீச்சாத்மா, திரிச்சதுரவச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிறார். இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு உண்டான பெருமை. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி சஹஸ்ரத்துல வெங்கடாத்வரி கவி முதல் 20-30 ஸ்லோகங்கள் தன்னை தாழ்த்தியே பேசிட்டு ரொம்ப நல்லா அவ்வளவு அதுல வைதுஷ்ய புத்தி காமிப்பார். தேசிகன் சொல்ற ஆயதாயதானி மம முக்தஸ்ய, முக்தஸ்ய அதாவது நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப வசத்தியான வார்த்தை இல்லை, சாதாரணமா ஏதோ வாயிலேருந்து வளர்றேன். இதெல்லாம் சொல்லும் போது ஒரு நாடகம் ஞாபகம் வருது. இது திருவிளையாடல் புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை. அதை காமிச்சுட்டா சலச்சித்திரத்திலையும், அதாவது ரொம்ப ரொம்ப சிவபெருமான் கிட்ட பக்தி கொண்ட ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார் மதுரை எம்பதியில். அதே க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப பாட்டுல நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் ஊருக்கு வர, அவர் போட்டிக்கு சொல்றார், யாரெல்லாம் இந்த ஊர்ல என்னோட சங்கீதத்துக்கு போட்டி விடுவாள் இல்லையா, எனக்கு இணையாகதர்பாரில் எவரும் உண்டோ, கலையாத மோகன சுவைதானன்றோ, காணடா இசை தெய்வம் நானடா, இதெல்லாம் பாடினு வரப்பாரு. அதெல்லாம் ஞாபகம் கொடுத்தோம். இத்தனை நாளி நான் ஆஹா ஓஹோன்னு பாதுகாசத்தை குதிச்சு நின்று அப்ப ஒரு ரியாக்ஷன்ல எல்லாரும் பாவமா பாத்துக்கிறாங்க. நானடா கூட பாடுறான். பேசிக்கணும் பாதுகாசத்து படமா எடுத்துட்டு போயிருக்கோம், இதுல நல்லா ஓடி இருக்கும். அதனால இப்ப என்னன்னா, அந்த ஏழை புலவனுடைய பெருமையை சேர்க்கிறதுக்கு, ஏழை புலவனுக்கு தான் ஒரு அடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த பாட வந்தவர் வாசல்ல ஏதோ ஆஹா ஓஹோன்னு பாடிட்டு இருக்கார். அதை கேட்டுட்டு மெய் மறந்து போன அந்த புலவர் வெளியில சொல்ல, என்னமா பாடினேன்? நான் பாடல சுவாமி, உளறினேன்னு விட்டார். இத்தனை நாள் பாடினது ஆஹா ஓஹோ ஸ்வரம், அது தாளம் லயம் கிரகபேதம் எல்லாம் பண்ணிவிட்டு என்னமா பாடி, யார் பாடாதனோ, யாருடைய பத்ததி, செமங்குடிவாளா அறியக்குடிவாளா, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சுவாமி, ஏதோ சூப்பர் சிங்கர்ல கேட்டதை பாடுற மாதிரி பாடிட்டேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி தேசிகன் இத்தனை நாளி சொன்ன ஸ்லோகத்தை ஜல்பிதானி,
ஏதோ வாயில வந்த வார்த்தையா உளறிவிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சாதிக்கிறார். முக்தஸ்ய ஸ்துவதா பவதி, அம்மா உன்னை பத்தி பாடியிருக்கேன். மோகாது, அதுவும் மோகாது ஒண்ணுமே தெரியாம இக்னரன்ஸ்ல பாடியிருக்கேன். துவம் உதீரயசி மஞ்சு, ஆனா அது ஒரு மாதிரி நல்ல வார்த்தையா கேட்கற மாதிரி கேட்கறது. நான் பாடினது சுமார் தான், ஆனா கேட்கறவாள் நன்னாதானே இருக்குங்கிறா. அது ஏன்னா பால், அந்த A2 திக் மில்க், ஃபுல் கிரீம் மில்க் வச்சுக்கோ, நல்ல திக்கா இருக்கு மில்க். அதுல நமக்கு தோணி போயிடுது, இவ்வளவு எல்லாம் திக்கா சாப்பிட்டா கஷ்டம் தான். ஏன்னா பக்கத்துல கார்டியாலஜிஸ்ட் இருக்காருங்கிறதுக்காக போகணுங்கிறது இல்லையே. இப்ப நம்ம அதுலயே 2-3 கார்டியாலஜிஸ்ட் இருக்கா, ஐயோ எப்படியாவது அவளுக்கு பிசினஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிப்பா. இது கார்டியாலஜிஸ்ட் போகாம இருந்தாலே தேவையில்லையாச்சே. அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பால்ல ஜலம் சேர்த்துருவோம், நல்லா ஏடெல்லாம் நல்லா ஜலம் சேர்த்துருவோம். அந்த ஜலம் சேர்க்கும் போது ஜலம் சேர்ப்பதற்கு பூர்வம் அந்த ஜலம் ஜலம் பாலோடு கலந்தோம்னா அந்த ஜலம் பால். அந்த மாதிரி சாதாரணமாதான் நான் பாடி வந்தேன் பாதுகாதேவி. ஆனா உன்னை பத்தி பாடுறதுனால என் வார்த்தை கூட பால் அளவுக்கு வசதியா எடுத்து புரியுதா? அதனால துவம் உதீரயசி மஞ்சுன்னு பிரணாதான் சிக்ஷயித்தும் மா வத இதம் இத்தம் இத்தம் வதம் இத்தம் வத இத்தம் அப்படின்னு சொல்லு. வத சொல்லு, இத்தம் அப்படின்னு சொல்லு. எப்படின்னு சொல்லு? சிக்ஷயித்தும், எனக்கு கத்து கொடுக்கற மாதிரி இருக்கு. அப்படின்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாத நான் ஏதோ உளறிண்டு ஸ்லோகங்கள் பாடின்னு வந்தேன். ஒண்ணுமே தெரியாத நான் மோகத்தில் வசப்பட்டவனா ஏதோ தெரிஞ்சது தெரியாதெல்லாம் பாடின்னு வந்திருக்கேன். ஆனா அதுல கூட நீ அம்மா நீ கருணை பொருந்தி அதுல ஒரு நல்ல மஞ்சுநாதத்தை தேடுறியே அப்படின்னா 50வது ஸ்லோகம். 50ன்னா 450, மொத்தத்துல நமக்கு 70வது ஸ்லோகம். ஆதௌ சஹஸ்ரமிதி யத் சஹசா மயோக்தம் துஷ்டூஷத நிரவதிம் மகிமார்ணவம் தே ஆம்ரேடயஸ்த கிமேதத மிருஷ்யமாணா மஞ்சுஸ்வனேன மதுஜன்மனி பாதுகேத்வம் மதுஜின்மணி பாதுகேத்வம் மது ஜித் மணி பாதுகே. மதுவை ஜித், ஜித்னா அவரை ஜெயிச்ச மதுசூதனான பகவானுடைய பாதுகையே. ஆதௌ முதலில், இப்பதான் ஒரு கதை வருது பாருங்க. சஹஸ்ரம் இதி 1000 வரிகள், சஹஸ்ரம் உக்தம், நான் இத ரச்சனம் பண்ணணும் நினைச்சேன். மயா என்னால, தூஷ்டூஷதா அவசரத்துல பண்ற மாதிரி நான் நினைச்சிட்டேன். இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த கதா பிரசங்கம். தேசிகன் ஒரு சாதாரண புலவரோட அவருக்கு ஒரு ஆரோக்கிய போட்டி ஏற்பட்டு அதை யார் எவ்வளவு ஸ்லோகங்கள் ரச்சனம் பண்ணலாம்னு சொல்லும்போது தேசிகன் ஒரு இந்த ஏறமாடுற மாதிரி சொல்லிட்டார் 1000. அதுக்கப்புறம் பயம் வந்துருத்து, ஏதோ பாதத்தை கூட நம்ம பாட வரல, பாதுகாதேவியை பத்தி வரணுமே வரிகள். நீங்க எழுதும் போது டக்கு டக்கு டக்குன்னு இந்த படத்துல எல்லாம் என்ன பண்ணுவான், அவன் ஒரு லெட்டர் எழுதுவான், லெட்டர் எழுத வராது, எடுப்பான் பேப்பரை கசக்கி கீழே போடுவான். உடனே டைரக்டர் என்ன பண்ணுவார், அவனால எழுத முடியலேங்கிறத காமிக்கணும். அப்ப என்ன பண்ணுவார், கீழே அந்த ஒரு கசக்கி போட்டது ஒரு 10ஆம் மாறும், 100ஆம் மாறும், 1000ஆம் மாறும், மொத்தத்துல அவர் எழுதல. அதுதான் எவ்வளவு கசக்கி போட்டது என்னன்னா எவ்வளவு. அப்ப தேசிகன் ஒரு ஸ்லோகத்தையும் நினைச்சு பார்த்துரும். இல்ல சந்த ஸ்ரீரங்க வேண்டாம், சந்த ஸ்ரீரங்கன்னு வச்சுக்க வேண்டாம், ரங்கஸ்ரீ ரங்கஸ்ரீன்னு வச்சுக்க, ஸ்ரீரங்க இப்படியா மாத்தி மாத்தி எழுதினார். 3 மணி நேரத்துல 1008 எழுதிட்டு போயிட்டார் அவர் இல்லையா. அப்பதான் அவர் சொல்றாரு, இதை எழுதும் போதே அதை வரிய சொல்லி வர்றார். 1000 எழுதணும்னு நான் நினைச்சேனே அப்படின்னா 450வது ஸ்லோகம் ரச்சனம் பண்ணும் போதே அவர் இன்னும் பாதி கடலை கடக்கல. ஆனா அது சொல்ற சஹஸ்ரம் இது சஹசா, வார்த்தை கவனிங்க, 1000 எழுதணுங்கிற அந்த சஹசா, அந்த தைரியம் உக்தம் சொல்லி வச்சிருக்கேன். மயா என்னால், துஷ்டூஷதா, துஷ்டூஷதா உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்கின்ற அபிருச்சி அவ சொல்லிட்டு தே நிரவதிம், அதற்கு அளவே இல்லை. எதற்கு அளவில்லை? மகிம ஆர்ணவம், ஆர்ணவம்னா கடல், மகிமார்ணவம்னா உன்னுடைய பெருமையின் கடல், உன் பெருமையின் கடலுக்கு எல்லையே இல்லை. அதனால நான் ஸ்டார்டிங்ல 1000 சொல்லிட்டு பயந்தது தப்போ. ஏன்னா இந்த 1000மே போராது போல இருக்கு,
1000 முதல்ல நான் சங்கல்பம் பண்ணி விட்டேன் இல்லையா, அதனால ஒரு 7-8 நாள் யாத்திரைக்கு வரணும்னு நினைச்சுட்டேன். ஜெகநாதரை பார்த்தா திரும்பி 2-3 தடவை சேவிக்கணும் போல இருக்கே. அழுதுவா, தள்ளுவா, கசக்குவா, புழிஞ்சிருவா, ஆனாலுமே உன சேவிக்கணும்னு போல இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா. அது எப்பவுமே அப்படிதான். திருப்பதிக்கு மட்டும் நம்ம போகும்போது அப்பா நல்லா சேவிச்சாச்சு, மனசுக்குள்ள யோசிப்போம், போறோம் நல்லா சேவிச்சுட்டோம், இனிமே பாத்துக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 4-5 பேர் இன்னும் தெரிச்சுப்பா, அங்க திருப்பதி போறதா இருக்கும், வரையடா வரணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு திரும்பி ஒரு ஆசை வந்துடுது இல்லையா. 1000 முதல் சங்கல்பிச்சுட்டார் தேசிகன். பயம் வந்துருத்து, ஐயோ நம்மளால எழுத முடியுமான்னு. எழுத எழுத எழுததான் தோன்றதா 1000 குறைச்சல். ஐயோ இன்னும் கூட ஒத்துருக்கலாமோ, நமக்கு பயம். இந்த 1000லயே நான் 450-70 சொல்றதுக்கு எனக்கு 180 மணி நேரம் ஆயிருக்கு. இவர் பாட்டுக்கு 1000க்கு மேல பாடிந்தா எந்த ஜென்மத்தில் நானும் முடிப்பேன். அதனால மகிமாரணவம் அத அமிருஷ்யமானா ஏதது அமிருஷ்யமானா, நீ வந்து யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். ஏதது ஆம்ரேடயசி கிம் மஞ்சுஸ்வனேன. அப்ப அந்த பாதுகையிலேருந்து வரக்கூடிய துவனி தேசிகனை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கான். போருமா, உனக்கு 1000தோட கொஞ்சம் அடங்கி கொடுத்த ஆசை, இன்னும் கொஞ்சம் பாடணும்னு தோணலையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கான் இவரை பார்த்து. 1000 பாடணும் நினைச்சவர், 1000 போரும் நினைச்சவர், 1000 நம்மளால பாட முடியுமா நினைச்சவர், 1000 பாடுவதற்கு விஷயம் இருக்கான்னு நினைச்சவர். விஷயமும் நிறைய இருக்கு, ஏன்னா மகிமாரணவம் ஒரு கடலா இருக்கு. 1000 போராது போல இருக்கு. அந்த பாதுகையிலிருந்து வரக்கூடிய துவனி சொல்றது போதுமா கேட்கறது. அப்படின்னா எவ்வளவு வசத்தியான ஒரு கிரந்தத்தை பாட வந்திருக்கேன்னா, அதனால இந்த கிரந்தத்தை பாட வந்தது ஒரு சகசா, ஒரு தைரியம் தான், ஒரு கட்டியான குண்டு தைரியம் தான். ஆனால் அம்மா நான் பாட வந்த வரிகளை கூட ஒரு ஜல்பிதானி, ஒரு குழந்தை உணர்வது போல் ஏற்றுக்கொண்டு அதற்கு கூட செவி சாய்க்கின்றாயே, நாதத்தை எழுப்பி எப்பேற்பட்ட கருணை உன்னிடத்தில் இருக்கின்றது பாதுகாதேவி. பாதுகாதேவி தயாதேவிலாம் சொன்னா பெருமாளுக்கு அந்தர்கதமான இருக்கக்கூடிய குணங்கள் தான். பெருமாளுடைய குணத்துல தயான்னு ஒரு குணம் இருக்கு. அதை பெண்ணாக உருவகப்படுத்துறார் தேசிகர். பாதுகாங்கிறது கருணையே வடிவெடுத்தவள், அதை பெண்ணாக உருவகப்படுத்துறார் தேசிகன். அவருக்கு என்னன்னா சமுத்திரஸ்ய ஜலம் லவணம். நீங்க ஃபுல்லா நீங்க போனா இருக்கு, அங்க எங்க புரியல போனீங்கன்னா கடல் ஓரமா தான் இருக்கு. கடல் ஓரத்துல நீங்க போய் நிக்கிறீங்க. அப்போ வந்து ஒரே தாகம் குழந்தைக்கு, நீங்க கூட்டின்னு போற குழந்தைக்கு தாகம், என்ன பண்ணுவேன், போய் குடிச்சிருது சொல்வேன். ஏன், அதுதான் உப்பு இருக்கே. அப்போ அது ஜலமாகவே இருந்தாலும், நம்மை உத்தரிக்க வந்த ஜலமாகவே இருந்தாலும் உப்புன்னு ஒண்ணு கலந்துருக்கு. பகவான் என்பவரும் கடல், ஓத நீர் வண்ணனை. அதனால இவரும் கடல் தான். பகவான் இது சாதாரண கடல், அது நைல்யம் பொருந்திய கருணை கடல். ஆனா அந்த கடல்ல உப்புன்னு ஒரு சுவாதந்திரம் கலந்துருக்கு. அந்த உப்புங்கிற சுவாதந்திரத்தை எடுக்கணும்னா அது முடியாது, ஏன்னா பகவானுக்கு சுதந்திரதா தான் இருக்கக்கூடிய குணம். அப்ப அந்த நீரில் பருகுவதற்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா. ஞாபகம் வச்சுக்கோ, மாட்டுக்கு என்ன தன்மை? வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் கவ்? வாங்க அச்சா போடும். அப்புறம் தன்னலம் பார்க்காம பாலை கொடுக்கும், A2 பாலை கொடுத்துரும். அப்புறம் எல்லாமே கொடுக்கும். சரி, இப்ப என்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமோ, பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஒரு விஷயம் சொல்றாரு. எவ்வளவோ குணங்கள், இது சொல்றதெல்லாம் கரெக்ட், 100% ரைட், வெரி குட். பசுக்கு இருக்கக்கூடிய தன்மைக்கு கோத்வம்னு பேரு. அவ்வளவுதான், கோக்கு கோத்வம். அப்படின்னா இந்த தண்ணீருக்கு நம்ம தாகத்தை ஆற்றும் தன்மை இருக்கு இல்லையா, அதுக்குதான் நம்ம வந்து தண்ணீர் வேணும்னு கேட்கிறோம். நமக்கு தாகமா இருக்கு, அதை ஆற்றும் தன்மை இருக்கு இல்லையா, அது சமுத்திரத்துக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம டீசலைனேஷன் பிளான்ட் வச்சிருக்கோம். யூ ஆர் டேக்கிங் தி சலைன் அவுட் ஆஃப் இட். அதுல இருக்கக்கூடிய உப்பு எடுத்துடணும். ஆனா பகவான்கிற கடல்ல உப்புங்கிற அந்த சுவாதந்திரத்தை எடுக்க முடியாது. ஆனா இந்த தண்ணீருக்கு பருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் அது கிட்ட இருக்கக்கூடிய தயா பாதுகாதேவி. அததான் தயாசதகம் பாதுகா சகஸ்ரம்னு கொண்டாடுற தேசிகன். ஏன்னா அந்த உப்பை நம்ம கொண்டாடிட்டோம்னா பிரயோஜனம் இல்லையே. சமுத்திரஸ்ய ஜலம் லவணம் தான், உப்பு தான் அது. சுவாமிக்கிறதுனால திருக்குடந்தை ஆண்டவன் எழுதி இருக்கும்போது அஸ்மத் ஆச்சாரியன் போயிருந்தாராம் ஒரு தடவை ஸ்ரீமத் ஆண்டவனை சேவிக்கிறதுக்கு. ஆண்டவன்கிட்ட தர்ணம் சமர்ப்பிச்ச உடனே ஆண்டவன் சாதிச்சாரா, நீ போய் சாப்பிட்டுட்டு போனோம்னாராம். இல்ல சாப்பிட்டுட்டு கட்டாயமா போனோம்னாராம்.
அப்போ ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சாச்சுன்னா சாப்பிடலாம். சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா பிரசாதம்னாரா? தெரியாது, தேவன் சாதிக்கணும்னா லாவண்யமா இருக்குனாராம், அழகா இருக்குனாராம். பிரசாதத்துல அழகு உண்டுன்னு சொல்லுவாளோ. அப்புறம் இவர் போய் சாப்பிட்டோம்னுதான் தெரிஞ்சுதான் உப்பு ரொம்ப ஜாஸ்தி, லவணம் இல்லையா, அதனால லாவண்யமா இருக்கு உப்புமா, அதனால நல்லா உப்பு போட்டிருக்காரு, நீ சாப்பிட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி சமுத்திரம்னு எடுத்துட்டா அந்த லவணம் உண்டு. அந்த லவணம்ங்கிறது பகவான் கிட்ட இருக்கக்கூடிய சுவாதந்திரம். அந்த தண்ணீர் கிட்ட நம்ம சுவாதந்திரத்தை பார்த்து விட்டோமே ஆகி நமக்கு அதை அனுபவித்து பருகக்கூடிய தன்மை இருக்காது. அதை தனித்து விளக்கி சொல்லுவதற்காகத்தான் தயான்னு ஒரு தேவியை ஒரு 100 ஸ்லோகங்களாகவும், பாதுகாங்கிற தேவிய 1000 ஸ்லோகங்களாகவும், தயா சதகம் பாதுகா சஹஸ்ரம் என்று கொண்டாடினார். அதனால மஞ்சுஸ்வரேன, அப்பேற்பட்ட பாதுகா தேவியிலிருந்து எழும்பக்கூடிய நாதமே, அழகான காதுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரமே என் காதில் நிற்பாயாக. தேசிகன் 450வது ஸ்லோகம் 450 இந்த பத்ததியில 70வது ஸ்லோகத்தில் தலை கட்டுகின்றார்.